யா ஓகே ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ம். டாக்டருக்கு நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியாம ஃபோன் பேசிட்டு இருக்காரு. தெரியுது மச்சான். என்ன இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா நான் கேட்டுருவேன். இதுக்கு மேல இவரை நம்ம எப்ப பாக்குறது? ம். கேட்டுருணும் மச்சான். எவ்வளவு முக்கியமான மேட்ரு இது. ம் டாக்டர். என்ன டாக்டர், எங்களை பார்த்துட்டு ஷாக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர், ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்தாலே எங்கேயாவது போயிடுறீங்க. அதனாலதான் வீடு தேடி வந்திருக்கோம் டாக்டர். ப்ளீஸ் சொல்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கிட்ட வர முடியுமா? ம். சொல்லுங்க. நான் என்ன கேட்க வந்திருப்பேன்றத நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல டாக்டர். சொல்லுங்க டாக்டர், ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகுறீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் டாக்டர்? எதா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு 2 மந்த் தான் நீங்க வர்றதுக்காக ஆபரேஷனுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்னடானா வந்துட்டு ஆபரேஷன் பண்ணாம வெறும் கட்டை மாத்திரம் போட்டு வச்சிருக்கீங்க டாக்டர். இப்ப புதுசா போன டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்லயும் நீங்க ஆபரேஷனே பண்ணலன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அன்னைக்கு நீங்க மணியும் வாங்கல. ஏன் டாக்டர், என்னதான் நடந்துச்சு அப்படி? நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேனா? உங்களை ஏதாவது நான் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேனா? ஏதா இருந்தாலும் சொல்லிடுங்க டாக்டர், ப்ளீஸ். அது இல்ல, ஒன்றும் இல்லை டாக்டர். உங்களை நம்பி ஒருத்தங்க வந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாது டாக்டர். எது மனசுல இருந்தாலும் சொல்லிடுங்க. இப்போ செக் பண்ண போன டாக்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? உங்களோட பழைய டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஆப்ரேஷனே பண்ணலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. நீங்க போய் சொல்றீங்களா இல்லாட்டி உங்க டாக்டர் தான் போய் சொன்னாங்களா? உங்க டாக்டர் போய் சொல்லியிருந்தா கண்டிப்பா இது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டினாரு. ப்ளீஸ் டாக்டர், நாங்க உங்களை அப்படி மிரட்டணும்னு நினைக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா? ஆப்ரேஷன் பண்ற அன்னைக்கு 1 ஹவரா நீங்களை காணல. நீங்க அப்படி எங்க போயிருந்தீங்க? உங்களை யாராவது ஏதாவது மிரட்டினாங்களா? அது ஏன் திடீர்னு நீங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல டாக்டர், யாரும் மிரட்டாம யாரும் எதுவும் பண்ணாம இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்க மாட்டீங்க. ஆமா டாக்டர், நீங்க எவ்வளவு க்ளோஸா என்கிட்ட பேசுனீங்க. ரொம்ப உரிமையோட ராகேஷ் ராகேஷ்னு சொல்லி பேசுவீங்க. மற்ற பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேச மாட்டீங்க. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவீங்க. அப்படின்ற போது ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு தான் எனக்கு தெரியல. திடீர்னு ஆபரேஷன் எனக்கு வரல, நீங்க வேற டாக்டரை வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அப்படி என்ன இருக்கு டாக்டர்? ப்ளீஸ், வேணும்னா உங்க காலில் வேணாலும் விழுறேன். மச்சான் ராகேஷ், ப்ளீஸ் கெட் அப். என்ன ராகேஷ், என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். எவ்வளோ நேரமா கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன்? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ராகேஷ், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு மாத்திரம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா? கேளுங்க டாக்டர். நீங்க என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஓகே, படிக்கிறீங்க. ஆனா சைட் பிசினஸ்? அது சைட் பிசினஸ். சொல்லுங்க ராகேஷ், சைட் பிசினஸ் என்னது? அது விபச்சாரம். இதையே நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல. இத நான் என்னன்னு சொல்றது டாக்டர்? நீங்க எதனால இந்த பிசினஸ்க்கு வந்தீங்க? வேற வழி இல்லாம வந்துட்டேன். வேற வழி இல்லாம வந்துட்டீங்களா? ஓகே, உங்களோட பிரச்சனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா, அதுல உங்களோட பாஸ் இருக்கார்ல, அவர் தான் இது மாதிரி பண்ண வச்சது. கனிமொழிக்கு ஆபரேஷன் பண்ற அன்னைக்கு நீங்க சொன்ன 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி பேசினேன். டாக்டர், நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. அட்டன் பண்ணி பேசினப்போ என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் கடத்தி வச்சிருக்காங்க. உங்களோட பாஸ் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு பொய் சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அவங்களுக்கு இனி காது கேட்காத மாதிரியே பண்ணி விட்டுருங்கன்ட்டு என்ன கட்டி வச்சு மிரட்டினாங்க. டாக்டர், நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. என்னால நம்பவே முடியல டாக்டர். வேற வழி இல்ல ராகேஷ், நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா நிஜமாவே உங்க பாஸ் என்ன கடத்தி வச்சு அப்படிதான் பண்ணாங்க. எனக்கே நிஜமா என்ன பண்ணனே தெரியல. அப்போ அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே இந்த மாதிரி பைசாலாம் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணாம அப்படி விடுறதுக்கு மனசு இல்ல. கொஞ்சமாச்சும் நியாயமா யோசிக்கணும் இல்லையா? நீங்க என்ன வேலையாவது பண்ணுங்க, எப்படியாவது மிரட்டிட்டு போங்க. ஆனா என்னால ஒரு பொண்ணோட காதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எந்த டாக்டரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நானும் காதுக்கு மேல சும்மா ஒரு கெட்டு போட்டு வைத்தேன். அவங்க அறுத்து சும்மா தச்சு வைங்க, இல்லாட்டி அதுல எதுவும் காதே கேட்காத மாதிரி குண்டுமணி காதுல போட்டுருங்க, என்னென்னமோ சொன்னாங்க. லாஜிக்கே இல்லாம. அது மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் சும்மா கெட்டு போட்டது. அழாதீங்க ராகேஷ், என்ன ஏதுன்ட்டு போய் பேசுங்க. அவங்க ஏன் இது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு ஏதாச்சும் பேசி பாத்தீங்களா? இல்ல ராகேஷ், ஆனா ஏதோ நீங்க கனிமொழி கிட்ட பேசுறதுனால
அந்த பிசினஸ்ல நீங்க எதுவும் தலையிடவே மாட்டிக்கிறீங்க அவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது தான் சொல்றேன். இனி எதுனாலும் உங்க பாஸ் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ம், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவங்க ஏதேதோ சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்க கனியோட காதை எதுவும் பண்ணலையே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே ராகேஷ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போயிட்டு வரேன். கேரி ஆன் ராகேஷ். பத்ரம். ம். மச்சான், நேத்ரன் சொல்லாமலே போயிட்டான். நான் எப்படி இவன்கிட்ட சொல்லுவேன்? என் வாழ்க்கையில நடந்த விஷயம் எல்லாத்தையும் இவன்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவானான்னு கூட தெரியல. ஸ்டார்டிங்ல யாருமே எனக்கு இல்லை, அதனால இந்த தொழில் எனக்கு அசிங்கமா தெரியல. இப்போ என்னை சுத்தி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நிஜமாவே ரொம்ப வெக்கப்படுறேன் இந்த தொழில் நான் பண்றத நினைச்சு. என் அண்ணனும் வேற இப்படி பண்ணிட்டாரு. என்னால இந்த தொழிலை விட்டு வெளியே வரவும் முடியாது. நான் எப்படி இனி சமாளிக்க போறேன்? கனி பாவம், கனிக்கு யாருமே இல்லை. என் அம்மாவை லாஸ்ட் வரையும் என்னால நல்லா பார்த்துக்கவே முடியாது போல. அவ்வளோதானா? இனி நேத்திரம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். எல்லாரும் இனி என்கிட்ட பேசாமலே போயிடுவாங்க. அது எப்படியாவது நேத்திரம் கிட்ட சொல்லி புரிய வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்டார்டிங்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த தொழில் செய்யறேன்னு. ஆனா அதுல ஒரு துளி சந்தோஷம் கூட எனக்கு இப்ப இல்லை. ஏதாவது கௌரவமா நல்ல வேலையா பார்த்து போனா போதும்னு இருக்கு. அண்ணங்கிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டு மாறுவேன்? அண்ணே மாத்திரம் இல்லைன்னா இந்த ராகேஷ் இல்லை. அதனால அவருக்கு துரோகம் பண்ணிட்டும் என்னால போக முடியாது. என்னை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்குனதே அவர் தான். ஆனா அவர் என்கிட்ட பேசியிருந்தாலே நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பேன். எதுவும் பேசாம நல்லவன் மாதிரி என் முன்னாடி நல்ல வேஷம் போட்டுட்டு கண்ணிக்கு இப்படி ஆப்ரேஷனே பண்ண முடியாத நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காரு. நல்ல வேலை காதுல டாக்டர் எதுவுமே பண்ணல. ஏதாவது பண்ணி சுத்தமா ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ண முடியாத நிலைமையில கொண்டு வந்து விட்டுருந்தா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். பாவம் என் அம்மா தான் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி கனி உன்னை காப்பாத்துவேன்? அதித்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் இங்க நடந்தத. ஹலோ ஹலோ மச்சான். சொல்றா, எமர்ஜென்சியா வரட்டா? மச்சான் இல்ல, நான் சொல்றத மாத்திரம் கேளு. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் சொல்றத மாத்திரம் கேளு. சொல்லுடா. மச்சான், இங்க டாக்டர் வீட்டுக்கு வந்தப்போ டாக்டர் நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டாங்க. விபச்சாரம்னு சொன்னேன்டா. அத நேத்ரன் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை, கோவமாவே போயிட்டான்டா. டேய் என்ன சொல்ற? ஆமாண்டா. டேய் லூசரா, நீ ஏன்டா நீ சொன்ன? அறிவு கட்டவனே, அவர் என்ன நினைப்பாரு உன்ன? ஏன்டா டாக்டர் கிட்ட இதெல்லாம் உண்மையா சொல்லிதான் ஆகணுமாடா? மச்சான், இங்க நடந்தது வேறடா. வேற வழி இல்ல, அத சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. என்ன சூழ்நிலைடா? ஏன்டா அப்படி பண்ற? இனி நேத்திரன் உன்னை என்ன நினைப்பாரு? மச்சான், நான் சொல்றத கேளு. என்னோட அண்ணன் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? என்ன சின்ன வயசுல இருந்து காப்பாத்தி தூக்கி எடுத்து வளர்த்த அண்ணன். ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவர் தாண்டா இந்த ஆபரேஷன் நடக்க விடாம பண்ணது. என்னடா சொல்ற? ஆமாண்டா. என்ன ஏதுன்ட்டு போய் கேட்கணும். டாக்டர் எதுவும் சொல்லலையா? டாக்டரை கடத்தி வச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் இது மாதிரி ஆபரேஷன் பண்ணக்கூடாது, காதை சும்மா அறுத்து தச்சு வைங்க, இல்லாட்டி குண்டுமணி போட்டு காதை நீ எப்பயுமே கேட்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருங்க, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லியிருக்காருடா அண்ணன். என்னடா இப்படிலாம் சொல்லியிருக்காரு?